அச்சுத் விழாக்கில் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ வந்து 2 கிலோமீட்டர் வந்து 4 லொக்கேஷன்லேருந்து. ஸோ நடந்தே போயிடலாம், ஏன்னா ரேபிடோ புக் பண்ணி பார்த்தேன், ரேபிடோ ஒர்க் ஆகலை. ஸோ நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்தே ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்களாம் போகணும் பார்க்கணும் அப்படின்லாம் முடிவு எடுத்தீங்கன்னா நடக்காது. அவராக முடிவு எடுக்கணும். அவராக வந்து அப்பாயின்மெண்ட்டு தந்தால் தான் உங்களால் போய் அவரை முருகரை பார்க்கவே முடியும். ஸோ அனுபவத்தில் சொல்கிறது வந்து நான் வந்து சென்னை வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கணும் போகணும் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன், நடக்கவே நடக்காது. ஆனால் இன்றைக்கி அதுவும் ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிட்டு போய் பார்க்க போனேன். சாமி தரிசனம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் போன அன்றைக்கி தேர்லாம் எடுத்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சரியான கூட்டம். நார்மல் டேஸில் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் தான் கோயிலுக்கு போகிறேன். சரியான கூட்டம்னா செம கூட்டம். ஸோ அப்படி எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த படம்லாம் வச்சுருந்தாங்க, இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இந்த கோயில் மொத்த கோயிலையும் சின்னதாக ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு அந்த உள்ள கண்ணாடி பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு ஸோ கோயில் தரிசனம் சாமி தரிசனம் எல்லாமே சிறப்பாக நடந்தது. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.